இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் 25 கோடி இஸ்லாமியர்கள் இருப்பதாக ஒரு புள்ளி விவர கணக்கு தெரிவிக்கிறது. 25 கோடி பேர் இருக்கலாம். இந்த 25 கோடி பேரில் வாக்குகள் சதவீதமானது ஒட்டுமொத்தமாக ஒரு 90% இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு அது கிடைக்குமா சார் இந்த தடவை? நிச்சயமாக கிடைக்கும். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த 90%, நீங்கள் எத்தனை சதவீதம் சொல்கிறீங்களோ அத்தனை முஸ்லீம் சமுதாய வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி மேலேருந்து கீழே வரைக்கும் உள்ளவர்கள் பொதுவாக தங்களுடைய பிரச்சாரத்திலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், முஸ்லீமுடைய வாக்குகள் எங்களுக்கு தேவையில்லை என்று தான் சொல்கிறார். அவங்க பிரச்சாரத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் பாட்னாவில் உள்ள கிரிராஜ் சிங் மத்திய அமைச்சராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு மேடையிலும் முஸ்லீம்களுடைய வாக்கு எங்களுக்கு தேவையில்லை என்று டிக்ளேர் பண்ணுவது, பிரகடனப்படுத்துவது தான் அவருடைய பாலிசியாக இருக்கிறது. அது மாதிரி இந்தியாவிலே பல்வேறு இடங்களிலே அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது காரணம், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு அமைச்சர் கிடையாது. காரணம், அவர்கள் முஸ்லீம்கள் யாரையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக நிறுத்துகிற உள்ளாட்சி தேர்தல் கூட நிறுத்துகிற பழக்கம் கிடையாது. ஆகவே முஸ்லீம் சமுதாய ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமுதாயமாக கருதி கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் இந்திய முஸ்லீம்கள் அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியாகவும் ஒதுக்கி வைத்தே யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கேட்குற இந்த அற்புதமான கேள்வி. நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் இந்திய முஸ்லீம் சமுதாய வாக்குகள் போய் சென்றடையுமே தவிர, அதில் உள்ள 1% வாக்கு கூட பாரதிய ஜனதா கட்சிக்கோ பாரதிய ஜனதா கட்சியிலே கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளுக்கோ நிச்சயமாக செல்லாது என்பது நிச்சயம்.